பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 4 சங்கீதம் 3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். அவர் கேட்டும் கேளாதவர் போல் இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கிறது, அவர் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். காக்கை குஞ்சுகள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு உணவளித்து அதை பாதுகாக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 3:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று யோனா சொல்லுகிறார். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து, கடலின் ஆழத்துக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் என்னை விடுதலை பண்ணும் என்று சொல்லி அவர் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிடுகிறார். யோனாவின் சத்தத்தை கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டு மீன் கரையில் போய் அந்த யோனாவை கக்கினது. இந்த யோனா எழுந்து மறுபடியும் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடந்து செல்கிறார். இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அந்த நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜாவோடு கூட யோசபாத் என்கிற யூதா ராஜா யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். வேஷம் மாறி புறப்பட்டு போகிறான். அவன் எதிரிகள் இந்த யோசபாத்தை சூழ்ந்து விட்டார்கள். சூழ்ந்து அவன் மீது அம்பு எய்ய ரெடியாக இருக்கும்போது இந்த யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த யுத்த களத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த யோசபாத்துக்கு அனுசாரியாக இருந்து அந்த எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி கர்த்தர் செய்தார். ஆமேன். யுத்த களத்தில் எதிரிகள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அந்த யோசபாத்துக்கு உதவி செய்தார். அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். எதிரிகள் அவனை தாக்காதபடி அவர்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போக தேவன் கிருபை பாராட்டினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, நம்மை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம். பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எல்லா எதிரிகளையும் சத்துருக்களையும் விலக்கி நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அதுபோல் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகும்போது வழி அருகே பிறவிக்குருடன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் அங்கே அந்த சத்தத்தை கேட்டு யார் போகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேட்கும்போது அங்கே சொன்னாங்க, இயேசு போகிறார். அப்படி சொன்ன உடனே இவன் என்ன செஞ்சான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். அங்கு முன் நடப்பவர்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாக, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். உடனே இயேசு நின்று அவனுக்கு கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? அப்படி கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு அவன் கண்களை தொட்டார். அவன் பார்வையடைந்தான். ஆமேன். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். பல தடைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எது வந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பதில் கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நமக்கும் நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து
வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் என்கிற செய்தியை உங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உம்மை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.